உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்? இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வரும். தந்தை, மகன், தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய காலை நேர தியானத்துக்காக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது கர்த்தரின் ஆவி கிதியோனை ஆட்கொள்ளவே அவன் எக்காளம் ஊதி அபியஸ்ரியனையும் தன்னோடு வர கூப்பிட்டு மனாசே நாடெங்கும் ஆட்களை அனுப்பித்து தன்னோடு வரும்படி அவர்களை கூப்பிட்டான். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த நல்ல நாளை காண கடவுள் உதவி செய்தார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்திலே நிரம்பி இருக்கிறபடினாலே அவருடைய தரிசனங்களையும் நம்மை குறித்து அவர் என்ன வைத்திருக்கிறார் என்ற திட்டத்தையும் அறிந்து கொள்ளுகிற வகையில் இந்த கிதியோன் கர்த்தருடைய ஆவி ஆட்கொள்ளப்பட்ட போது பாகாலை இடித்து தரைமட்டமாக்கி அவன் பாகாலுக்காக பாகாலே வழக்காடட்டும் என்று அவனுடைய தகப்பனார் எசேரின் என்பவர் கூறின வார்த்தையின்படி இந்த கிதியோன் கர்த்தருடைய ஆவியினால் ஆட்கொண்டு தன்னுடைய அண்டை நாட்டுக்காரர் அனைவரையும் கூப்பிடுகிறான். அத்தனை கோத்திரங்களையும் ஆசேர், செபுலோன், நாப்தலின் ஆட்களை அனுப்பி அவர்களும் அவர்களை எதிர்க்க வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் கடவுளிடம், தேவரே, நீ சொன்னபடியே என் கைகளினால் இஸ்ரவேலை ரட்சிக்க போகிறீர் என்று 36வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்திலே வரும்பொழுது அவர் ஒரு திட்டத்தையும் ஒரு செயல்பாடுகளையும் கொண்டு வருகிறார். அவருடைய திட்டமும் செயல்பாடும் அளப்பரிய ஒரு அதிசயம், ஆச்சரியம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி எங்கு இருக்கிறதோ அது ஒரு மகத்தான விடுதலை நிறைந்த ஒரு இடம். அது மகத்தான விடுதலை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒரு வாலிபன் ஒருவன் தன்னுடைய வழிகளினால கடவுளுக்கு பிரியமுள்ளவாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தான், கெட்ட குமாரனைப் போல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் இந்த கிதியோன். இன்றைக்கு பொதுவாகவே மனித இயல்பு, சிறிது நம்முடைய கரங்களிலே பணம் பொருள் இருந்தால் அவருடைய ஆட்டத்துக்கு தலைகால் தெரியாமல் ஆடுவான். ஒருவேளை தன்னுடைய பதவி ஓரளவு உயர்ந்த பதவியிலே இருந்தால் அவன் தலைகால் தெரியாமல் ஆடுவான். அதுபோல இந்த இஸ்ரவேலை மீட்குவதற்காக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கிதியோன் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட வல்லமை, ஆற்றல் எல்லாவற்றையும் கடவுளுக்கே உரியது என்று சொல்லி அங்கே அர்ப்பணித்தவனாக என்ன செய்கின்றான்? அங்கே அந்த மனிதன் கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்த போது கடவுள் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்தார். அந்த திட்டம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுதல். என்னுடைய அனுபவத்தில் ஆவியினால் நிரப்பும் பொழுது ஒருவரும் என்னை எதிர்க்கவும் முடியாது, மேற்கொள்ளவும் முடியாது. கடவுளுடைய வார்த்தை சொன்னது போல உபாகமம் 5:1 உபாகமம் 1:5 ஒருவரும் உன்னை எதிர்கொள்ள முடியாது, நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று எனக்கு என் தேவன் வாக்கு கொடுத்தார். காரணம், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார். உபவாசித்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தனியாக அவருடைய ஆவியானவர் எனக்கு இரகசியங்களை சொல்லி கொடுத்தார். ஊழியத்தின் பாதைகளை வகுத்து கொடுத்தார். ஊழியத்தின் அந்த திருமறையின் சத்தியங்களை வகுத்து கொடுத்தார், விளக்கி கொடுத்தார். ஆகவே கர்த்தருடைய ஆவி இன்றைக்கு எங்கே இருக்கிறதோ அங்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தருடைய ஆவிக்கு மறைவாய் நாம் எங்கும் செல்ல முடியாது. ஒருவேளை நான் என்னுடைய பதவியிலே, பணத்திலே, ஜனத்திலே, ஜாதியிலே உயர்ந்தவனாக காணப்பட்டாலும் கடவுளுடைய ஆவி உன்னிடத்தில் வரும் என்று சொன்னால் உன்னுடைய நிலைமை தலைகளாக மாறிவிடும். அன்றைக்கு சகேயுவினுடைய வீட்டுக்கு இயேசு வந்தபோது அவனுடைய செல்வம், பொருள் எல்லாமே மாறிவிட்டது. ஏழைகளுக்கு உரியதாக, அனைவருக்கும் பொதுவாக உரியதாக, ஒருவரிடம் ஏமாற்றி ரெண்டத்தனையாய் பெற்றிருந்த அதை நாளத்தனையாய் கொடுப்பேன் என்று சகேயு சொன்னான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு
ஆவியை நிரப்பும்படியாக நம்மிடத்தில் ஆவியின் அபிஷேகத்தை நிரப்பும்படியாக கொடுத்தார். நம்மிடத்தில் ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கு ஆவிக்குரிய அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது அநேகர், நான் ஆவியினால் அபிஷேகம் பண்ணிருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆனால் மாற்றங்கள் இல்லை. அது அல்ல அபிஷேகம். இங்கே கிதியோன் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதினால் அவன் வரவழைக்கப்பட்ட எதிரி நாட்டு எல்லாரையும் தன்னிடத்தில் அழைத்து கொண்டான். ஆகவே அன்பான இறை மக்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி, அந்த ஆவிக்கு மறைவாக நாம் எங்கும் செல்லாதபடி இன்றைக்கு ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய வாழ்க்கையில் முதல் வழக்கறிஞராக இருந்து அவர் பணி செய்து சிறந்த அரசியல்வாதியாகவும் இருந்து அவர் 16வது அதிபராக பணியாற்றினார். அமெரிக்கா நாட்டினுடைய அதிபராக அடிமைத்தனத்தை ஒழிப்பதிலும் அந்த கூட்டாட்சியை வலுப்படுத்துவதிலும் அமெரிக்கா பொருளாதாரத்தை நவீனமயமாக்குவதிலும் அவர் மிக மிக சிறப்புள்ளவராக காணப்பட்டார். இதுதான் ஆவியின் அபிஷேகம். சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். முதலாவது நமக்குள்ளாக அந்த மாற்றம் வர வேண்டும். அந்த எண்ணத்தோடு நாம் இந்த நாளில் பயணிப்போம். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உடைய அன்பினாலும் மாறாத உடைய கிருபைக்காக நன்றி. இந்த நாளை காண வேண்டும் என்று இருந்த மக்களுங்கிறது, ஆனாலும் நாங்கள் பாவிகளாக இருந்த எங்களுக்கு உடைய இலவச கிருபையை கொடுத்து இந்த நாளை காணும்படி உதவி செய்து இந்த நாளிலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட வாரும். உடைய அன்பின் பிரசன்னத்தை தாரும். இறைமகன் இயேசுவின் நாம